ஜஸ்ட் வெயிட். அந்த பர்டிகுலர் விழா பார்ட்னர் செலக்ட் பண்றதுலயே நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா வாலிப பிராயத்தில் இருக்கிறீங்க, காலேஜ் முடிச்ச உடனே போவீங்க, ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்கிறீங்க. பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போது சொல்றேன், கர்த்தர் உனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு, உனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு. நீயா போய் அவசரப்படாத. நீயா போய் நல்லா பாடுறாரு, ஒரு அம்மா சொல்லுச்சு, அந்த மேல பாடுறாரே ஒரு பிரதர், ஆமா அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. மேல பாடுற பிரதர், அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. நீங்க அந்த பிரதரை கேட்டீங்களான்னு போய் கேட்டாங்க. பிரதர் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை தான் எனக்கு காட்டுறாரு. அவர் சொன்னாரு, நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு. யார? என் ஒய்ஃப. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் இருக்கு. இப்ப எப்படி கர்த்தர் காட்டியிருப்பாரு? புரியுதா? சில நேரத்தில் நமக்கு பார்க்குற விழாலாம் நல்ல விழாவா தெரியும். அப்படியே இதுவா இருந்தா நல்லா இருக்குமே, அதுவா இருந்தா நல்லா இருக்குமே. சிலர்லாம் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்றான், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே ஆச்சு, அதைத்தான் பண்ணுவேன், இல்லைன்னா செத்து போவேங்கிறான். அவனுக்கு தெரியாது, பண்ணாதான் சாவ போறான், டெய்லி சாவான். அவனே 3 மாசம் கழிச்சு நம்ம கிட்டே சொல்லுவான், ஃபர்ஸ்ட் உங்க பேச்சனா அன்னைக்கு கேட்கல. ஏன்டா கேட்கல? நாங்க தான் சொன்னோமே, அனுபவசாலி சொல்றோமே, கேட்க வேணாம். அப்புறம் நாங்களும் அந்த கதவு கிட்ட நின்று கதறோம், உள்ள போயிடாத உள்ள போயிடாதன்னு. உள்ள போயிடுறான். அப்புறம் கதவு அடைக்கப்பட்டவர் தட்டுறான், திறங்க திறங்க. திறக்க முடியாது, அவ்வளவுதான். உள்ள போகிற வரைக்கும் தான் மரியாதை, போயிட்டுனா தொலைஞ்சம் அவனே. இன்னைக்கு நிறைய பேரு பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட், ரொம்ப நாளா ஆண்டவர் மங்களா காட்டினார், இப்ப தெளிவா காட்டுறாராம். சொல்றான், சாட்சி சொல்றான், மங்களா காட்டினாரு, இப்ப தெளிவா காட்டுறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தர் உனக்குரியதை கொண்டாந்து சர்ச்சில் 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருங்க, பேசிக்கிட்டு இருங்க, காலம் வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. கர்த்தர் ஒன்னும் மேட்ரிமோனியல் அப்படின்னு நடத்துற ஆள் இல்ல. சிலர் சொல்றான், கர்த்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு காட்டிட்டார், நாங்க 2 பேரும் 2 வருஷமா. ஆண்டவர் சர்ச்சு நடத்துறாரு, வேற என்னடா நடத்துறாரு? 2 வருஷமா உனக்கு முன்னாடி காட்டிட்டு பாத்துக்க சொன்னாரா? இவர் இங்க உட்காந்துக்கிட்டு ஆவியை ஊத்தும் அனலை எழுப்புதல் தான் அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி அனல் ஊத்தும்? ஊத்தாது. அவன் அனல் வேற. இன்னைக்கு தான் சபையில நடக்குது. கவனிங்க, சபை என்பது கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம். இங்க வேற எதுக்கான இடமும் கிடையாது. இங்க கர்த்தர் செலக்ஷன் போர்டும் வைக்கல. இந்த இடத்துல செலக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும் சொல்லல. இங்க வந்தினா உதவி வரும் கண்மலையை நோக்கி மட்டும்தான் பார்க்கணும். நீ அதை மட்டும் பாரு. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.